திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும், கருணை பூக்கவும், தீமையை காய்க்கவும், பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும், பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏற்றுவிற்கு என்றும் இன்பமே. பண்டு அறியாமை பிடித்து விட்டேனை விடாது பற்றி கொண்டு குணவழி விட்டு திருத்தி என் கோதகற்றி உண்டரிகப்பதம் தந்தாய்க்கு என்னால் ஒரு போகம் உண்டோ. தண்டமிழ்கோ முத்தி முத்தி பஞ்சாக்கர சற்குருவே. எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளையும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் 24ஆம் பட்டம் குருமகா சன்னிதானம் அவர்களின் குருபருளையும் முதற்கண் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். குருமகா சன்னிதானங்களின் அருளாணையின் வண்ணம் நன்னூல் வகுப்பு இணைய வழியில் இனிதின் நடைபெற ஆவண செய்துதவும் தம்பிரான் சுவாமிகளின் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். சைவ சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், ஆதீன புலவர் ஐயா அவர்களுக்கும், சைவ சித்தாந்த பேராசிரியர் மற்றும் அமைப்பாளர் பெருமக்களுக்கும், அடியேனுக்கு தமிழ் கற்பித்த சான்றோர் பெருமக்களுக்கும், சிவநெறி செல்வர்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்றைய நன்னூல் வகுப்பு 23 எழுத்ததிகாரம் உயிரீற்று புணரியல் பகுதி 7. நாம் தொடர்ந்து உகர ஈறு குறித்து சிந்தித்து வருகிறோம். அதிலும் எண்ணுப்பெயர் புணர்ச்சி பற்றிய செய்தி விரிவாக அமைந்திருப்பதை காண்கிறோம். குற்றியலுகர புணரியல் என்று தனியாகவே ஒரு புணரியலை அமைத்திருப்பார் தொல்காப்பியர். ஆகவே உகரம் பற்றிய செய்தி விரிவாக இருப்பதில் வியப்பில்லை. எண்ணுப்பெயர் முன் 10 என்பது வருமொழியானால் என்ன ஆகும் என்பது குறித்து அடுத்து வரக்கூடிய நூற்பா நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது 1 முதல் 8 வரையிலான எண்ணுப்பெயர்கள் நிலைமொழியாக நிற்க 10 வருமொழியாகும் காலத்து வருமொழி எய்தும் மாற்றம் இங்கே கூறப்படுகின்றது. முதல் 2 4ஆம் எண் உணர் 10 இடை ஒற்று ஏகல் ஆயுதம் ஆகல் என இரு விதியும் ஏற்கும் என்ப. முதல் 2 4ஆம் எண் உணர் 1 முதல் 2 4 என்பது 8 என்று பொருள் கொள்ள வேண்டும். பாருங்க, 2 கூட்டல் 4 2 4 ஆகிறது. இதிலேயே ஒரு எண்ணு பெயர் புணர்ச்சி அமைந்திருக்கிறது. முதல் 2 4ஆம் 1 முதல் 8 வரையிலான எண்களின் முன்னர், அங்க இன்னும் இடைக்குறையாக இருக்கிறது. முன்னர் என்பது முனர் என்று வருகிறது. முதல் 2 4ஆம் எண் முனர் 1 முதல் 8 வரையிலான எண்களுக்கு முன்னால் எண்கள் நிலைமொழியாக நிற்க அவற்றின் முன்னால் வருமொழியாக 10 வரும்போது 10 இடை ஒற்று ஏகல். 10 என்பதுல 3 எழுத்துக்கள் இருக்குனப்பா, இத்து து. அதுல இடையில இருக்கக்கூடிய ஒற்றாகிய இத்து என்பது கெடும். அப்ப கெட்ட எண்ணாகும் 10 என்று நிற்கும். ஆயுதம் ஆகல் ஏக கொள்க ஏகலும் ஆகலும் என்று நாம் உம்மை விரித்துக் கொள்ள வேண்டும். அங்கே உம்மை தொகை இருப்பதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இடை ஒற்று ஏகல் ஆயுதம் ஆகல் 2 நிலையும் ஏற்படும். 10 என்று இருப்பதும் உண்டு. அந்த 10 என்பதற்கு நடுவில் ஆயுதம் இடையிலே தோன்றி பகுது என்று ஆவதும் உண்டு. அல்லது இப்படி சொல்லலாம், இத்து கெடுவதும் உண்டு, இத்து ஆயுதமாக திரிவதும் உண்டு. அதே அவர் சொல்ற மொழியிலே சொல்லுவோம், ஆயுதம் ஆகல். ஆகல் என்றால் இந்த இடத்துல திரிதல் என இரு விதியும் ஏற்கும் என்ப என்று 2 விதியும் பொருந்தும் என்று சொல்லுவார்கள். எப்படி? 1 கூட்டல் 10 1 1 என்று ஆகும் என்று நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். 10 என்பது 10 ஆகாது. நம்ம பின்னால் பார்க்கலாம்னு அங்க படிக்கும் போதே சொன்னோம்.
அங்க அததான் சொல்றோம். ஒருபது, 1 10 ஒருபது, 2 கூட்டல் 10 20, ஒருபதுன்னு வரலாம், ஒரு பகுதுன்னு வரலாம். இத்து கெட்டு போய் பதுன்னு நிக்கலாம், இத்து ஆயுதமாக தெரிந்து பகுதுன்னு நிக்கலாம். 1 கூட்டல் 10 ஒருபது அல்லது ஒரு பகுது, 2 கூட்டல் 10 20 அல்லது இரு பகுது, 3 கூட்டல் 10 30 அல்லது முப்பகுது, 4 கூட்டல் 10 40 அல்லது நாற்பகுது, 5 கூட்டல் 10 50 அல்லது ஐம்பகுது, 6 கூட்டல் 10 60 அல்லது அறுபகுது, 7 கூட்டல் 10 70 கூட்டல் எழுபகுது, 8 கூட்டல் 10 80 அல்லது எண்பகுது. இவ்வளவும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. முதல் இரு நான்காம் எண் முன்னர் 10 இடை ஒற்று ஏக, ஏகல் ஆயுதமாகல் என இரு விதியும் ஏற்கும் என்ப. இந்த நோற்பா என்னோடு என் புணருமாறு உணர்த்துதல் முதலிற்று என்று இதற்கான விளக்கத்தை தருவார் மயிலைநாதர். மேலும் 10 என்னும் எண்ணிடை நின்ற தகர ஒற்று அது ஒரு கால் கெடுதலும் ஒரு கால் ஆயுதமாகலும் என்னும் இவ்விரு விதியும் ஆம் என்று சொல்லுவர் புலவர். என்ப என்று சொன்னார் என்று கூறுவார்கள். யார்? புலவர். நாம் இயைத்துக் கொள்ள வேண்டும். பகுது என்ற வடிவமே மிக்கிருந்த காரணத்தினாலே தொல்காப்பியர் பது என்பதை அவ்வளவா பயன்படுத்தல. பகுதுங்கிறத அவரு சொல்றார். நின்ற பத்தன் ஒற்று கெட ஆயுதம் வந்து இடை நிலையும் இயற்கைத்து என்ப என்று தொல்காப்பியம் கூறுகிறது. தொல்காப்பியத்தை பொறுத்தவரையில பது என்கிற வடிவத்தை விட பகுது ஆயுதமாக தெரிந்த வடிவம் தான் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 10 என்பதற்கான விதி. இதுவே ஒரு பகுது முதலிய எண்களின் முன்னால் 1 முதலிய எண்கள் வந்து புணர்ந்தால் என்ன ஆகும்? அடுத்தது பார்க்கலாம். ஒரு பகுது ஆதிமுன் 1 முதல் 9 எண்ணும் அவையோர் பிறவும் எய்தின் ஆயுதம் அழிய ஆண்டு ஆகும் தவ்வே. ஒரு பகுது ஆதிமுன், ஆதின்னா தொடக்கம்னு அர்த்தம். ஒரு பகுது ஆதின்னா ஒரு பகுது, இருபகுது, முப்பகுது, நாற்பகுது, ஐம்பகுது, அறுபகுது, எழுபகுது, எண்பகுது. 9 சொல்லக்கூடாது, கிடையாது. 80 சரி. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 அப்படி வச்சுக்கிட்டான்னு வச்சு. ஆக ஒரு பகுது ஆதிமுன் 10 தொடங்கி 80 வரையில முன் 1 முதல் 9 எண்ணும் அது கூட ஒரு பகுது, இருபகுது, முப்பகுது என்பன நடைமொழியாக நிற்க வருமொழி முதலில் 1 முதல் 9 எண்கள், 1 to 9 வரையிலான எண்கள் வருமொழி முதலில் வருமானால், வருமொழியாக வருமானால் அந்த எண்ணும் அவையூர் பிறவும் அவற்றை முன்னதாக கொண்ட பிற சொற்களும் வந்து புணருமிடத்து எய்தின் ஆயுதம் அழிய. எந்த ஆயுதம்? நிலைமொழியில் இருக்கக்கூடிய இந்த ஆயுதம் அழிய ஆண்டு தவ் ஆகும். ஆகும் தவ்வேன்றது தவ் ஆகும். அப்ப ஆயுதம் கெட்டு பழையபடி இத்தே வரும். எப்படி இருக்கு பாருங்க. இப்ப ஒரு பகுது கூட்டல் 1 1/1 வரும். அந்த ஆயுதம் கெட்டுடும், இத்து வரும்ன்றார். வேற ஒண்ணும் சொல்லல, வேற எதையும் சொல்லல. அவரு ஆயுதம் பழையபடி இத்து ஆயிடும், அவ்வளவுதான் விதி. ஒரு பகுது கூட்டல் 1 1/1, இருபகுது கூட்டல் 1 21. அந்த பகுதியில ஆயுதம் கெட்டு மறுபடியும் இத்து வந்துடும் பாருங்க. ஆயுதம் அழிய ஆண்டு ஆகும் தவ்வே. இருபகுது கூட்டல் 1 21, முப்பகுது கூட்டல் 1 முப்பகுது 31, இருபகுது கூட்டல் 2 22, எண்பகுது கூட்டல் 8 88. அது என்ன? அவையூர் பிறவும்னாரு. அந்த எண்ணு பெயரை முதலாக உடைய பிற சொற்கள் சான்றாக. இருபகுது கூட்டல் 3 களம். 3 களம், 3 என்பதை சார்ந்து அதை ஊர்ந்து களம்னு ஒரு சொல்லுவது இல்லையா? அப்ப 23 களம்.
எல்லாத்துக்கும் அப்படி நாம சேர்த்துக்க வேண்டியதுதான். 23 களம். 30 கூட்டல் ஒரு கழஞ்சு. ஒன்று கழஞ்சு ஒரு கழஞ்சு அது ஏற்கனவே கொண்டாச்சு. இப்ப அது வறுமொழியா வருகிறது 30 கூட்டல் ஒரு கழஞ்சு. அந்த ஒரு கழஞ்சுங்கிறது ஏன் சொல்றோம்? எண்ணு பெயரை ஊர்ந்த பிற சொற்களுக்கு சான்று. அப்ப அது என்ன ஆகும்? 31 கழஞ்சு. 70 கூட்டல் 9 ஆண்டு. 70 கூட்டல் 9 ஆண்டு. 79 ஆண்டு. ஆக ஆயுதம் கெடும் பழையபடி இத்து வரும். அவ்வளவுதான் செய்தி. சரி, ஒரு பகுது என்ற சொல்ல நாம எங்க பயன்படுத்துறோம்? 20ல இருந்து வருது, ரைட்டு. சரி, ஒரு பகுது என்ற சொல்லி எங்க வருது? ஒன்னும் தெரியலையே, ஒன்னும் நடைமுறையில இருக்கிற மாதிரி தெரியலையே என்று நமக்கு ஒரு சந்தேகம் வர்றது இயல்புதான். கூர்ம புராணத்துல இந்த சொல்லாட்சி வருது. தாய் தந்தைக்கு ஒருவதாகும் நாள் உளதாம். கம்பராமாயணத்துல ஒருவது முகமும் கண்ணும் உருவமும் மார்பும் அப்படின்னு ஆரண்ய காண்டத்துல ஒரு பாட்டு வருது. ஒருவது முகமும், யாருன்னு தெரியும்? ராவணனை பத்தி. ஒருவது திசைக்கணும் ஒளித்த ஒளி ஒப்ப யுத்த காண்டத்துல வருது. அதே கம்பராமாயணத்துல. வில்லி பாரதத்துல பல இடங்கள்ல வருது. ஒருவது 1100 மழகளிரு. சேனை வகைகள் எல்லாம் சொல்லும் பொழுது எண்ணிக்கையில சொல்றார். ஒருபத்தொடு உரள் ஒரு பகுது. இசைகள் 10 திசைகளும் எழுதிய இறைவர். சந்தம். வில்லி பாரதம் சொல்லணுமா சந்தத்துக்கு? இசைகள் 10 திசைகளும் எழுதிய இறைவர். பிறை முக கடுங்கணி 10 தொடுத்திட்டான். அப்ப இது பேச்சு வழக்கில் இல்லையே ஒழிய இலக்கிய வழக்கில் இருப்பதை கூர்ம புராணம், கம்பராமாயணம், வில்லி பாரதம் ஒரு 6 நூல்களில் நம்மால் காண முடிகின்றது. எனவே இலக்கிய வழக்கு கருதி இவர் ஒரு பகுதி என்கிற சொல்லை பதிவு செய்திருக்கிறார். இப்ப ஆயுதத்தை எடுத்துட்டு வெறுமனை பார்த்தால் சரி, 10, 20, 30, 40. அப்ப 30 கூட்டல் 3 33. ஆயுதம் இருந்தால் ஆயுதம் இத்தாக தெரியும்னு சொல்லலாம். ஆயுதம் இல்லாமலே வருதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல இத்து வருகிறதுன்னு நாம எய்த்துக் கொள்ள வேண்டும். ஆயுதம் கெட தகரம் வரும் என்றமையின் அருத்தாபத்தியால் ஆயுதம் இல்லாத 10, 20 முதலானவற்றிலும் தகரம் சேர்த்து கொள்க. ரொம்ப அழகா உரையாசிரியர்கள் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார்கள். அழகான செய்தி. அடுத்தது 10 முன்னால் பிற எண்ணு பெயர்கள் எவ்வாறு புணரும் பார்க்கலாம். 10 முன்னால் பிற எண்ணு பெயர்கள் எவ்வாறு புணரும் பார்ப்போம். 1 முதல் 2 1000 கோடி எண் நிறை அளவும் பிறவரின் 10 ஈற்று உயிர் மெய்கெடுத்து இன்னும் இற்றும் ஏற்பது ஏற்கும் 9 இணைத்தே. 1 முதல் 2. 2ங்கிறது 10ன்னு அர்த்தம். 10 என்கிற எண்ணு பெயரை கூட இவர் 2 என்று சுட்டுகிறார். ஏன் அதை அப்படி போட்டா என்ன தப்பா? என சீர் கெடுமா, சந்தம் கெடுமான்னா இல்ல. இது ஒரு இலக்கிய நலன். இலக்கணத்துல எதுங்க இலக்கிய நலன்னு கேட்க கூடாது. 1 முதல் 2. ஏன்னா இதுவே சான்று. 2 கூட்டல் 5 25 ஆகும். முன்ன படிச்சதுக்கு இது ஒரு சான்று. 1 முதல் 2. இப்ப 1லிருந்து தொடங்கி 10 வரையில் இருக்கக்கூடிய எண்களும் 1000 என்கிற எண்ணும் கோடி என்கிற எண்ணும். ஆக இந்த எண் எல்லாம் அந்த எண்ணை கொண்டு போய் எழுதுங்க. 1000 என்கிற எண், கோடி என்கிற எண், 1 முதல் 2 எண் என்று 2வது அடியில் இருக்கக்கூடிய எண் என்பதை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டோம். எண்ணும் ஒருவும் போட்டுக்குவோம். நிறையும் நிறைப்பெயர்களும் அளவும் அளவு பெயர்களும் பிற அது கூட ஒருவும் சேர்த்துங்க. பிறவும் வரின். எது 10க்கு முன்னால 1, 2, 3, 4 அல்லது 10 1000 கோடியோ நிறைப்பெயர்களோ அளவு கழஞ்சு முதலானவை நிறைப்பெயர்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். குறுநி களம் இதெல்லாம் அளவு பெயர்கள் படிச்சிருக்கிறோம். மற்ற பெயர்கள் பிற பெயர்கள் இவையெல்லாம் வந்தால் 10னுடைய நிலைமை என்ன ஆகும்? நிலைமொழியில என்ன மாற்றம் ஏற்படும்னு கேட்டா 10 ஈற்று உயிர் மெய்கெடுத்து 10ல இருக்கிற தூ கெடும். இன்னும் இற்றும் இன் சாரியையோ இற்று சாரியையோ அங்கே வரும். ஏற்பது ஏற்கும். 2 வரும்னு சொல்ல 2ல் 1 வரும்.
ஆனால் எந்த இடத்துக்கு எது வரும்னு சொல்லல. ஏற்பது ஏற்பு, வரையறை இல்லப்பா. எதுக்கு பொருந்துமோ அது மரபு, காலந்தோறும் வரக்கூடிய மரபின் வழி இன் வருகிற இடத்துல இன் வரும், இற்று வருகிற இடத்துல இற்று வரும். ஒன்பதும் இணைத்து, 9 என்பதற்கும் இதுதான் விதி என்று சொல்லுகிறார். இப்ப பார்க்கலாம். 10 கூட்டல் 1 தூவை கெடுத்தணும். 10க்கு முன்னால 1 வருது, 1 வருது 10க்கு 10 கூட்டல் 1 தூ கெட்டதா, இன் சாரியை அங்க சேர்க்கிறோம். 11. ஒருவேளை இற்றுச்சாரியை சேர்க்க விரும்பினால் 11 சொல்லலாம், ஒன்னும் தவறில்லை. 11 சொல்லலாம், 11 சொல்லலாம். இலக்கியங்கள்ல இரண்டும் கையாளுவதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறது. செய்யுள் எழுதுகிற போது 11 எழுதலாம், 11 எழுதலாம். சரியா? அதுக்கப்புறம் 2, 10 கூட்டல் 2 12 அல்லது 12 வரணும். ஆனா அதுக்கு சிறப்பு விதி பின்னால சொல்ல போறார். ஆகியனால அதை இந்த சோதனையில உள்ளாக்க வேண்டாம். 9 கூட்டல் 1000 1000க்கு வருங்க. இப்ப 9 இணைத்தேன்னு சொன்னார் இல்லைங்களா? 9 கூட்டல் 1000 அங்கே இன் சாரியையே சேர்த்துங்க. 9,1000. சில பேர் நினைப்பாங்க 9 இணைத்தேன்னு சொன்னதுனால அங்க 2 விதிகள் சொல்லப்பட்டன. 10க்கு சொல்லப்பட்டது 2 விதிகள். என்னது? தூ கெடும், இன் அல்லது இற்றுச்சாரியை பெறும் 2 விதி அங்க சொல்லியிருக்கார். இங்க 2 விதியை நம்ம பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றை சொன்னால் போதுமானது. எது? இரண்டாவது இருக்கிறது மட்டும்தான் ஒத்து வரும். இது அழகா சொல்றார் மாதவ சிவஞான யோகிகள். 9 ஈற்று உயிர் மெய்யை கெடாது. அதை ஒண்ணு கெடுத்துறாதீங்கப்பா, அதை விட்டுடுங்க. குற்றுகரை ஈற்று பொது விதிப்படி உயிர் ஒன்றுமே கெட. அங்க தூ கெடாது. அங்க அதாவது 10ல கெட்ட மாதிரி இங்க தூ கெட்டுடாது. ஆனா இன்சாரியை இற்றுச்சாரியை பெறும் என்பதற்குத்தான் இது சொல்லப்பட்டது. ஆக இதை தன்மை அணியாக கொள்ளாதீர்கள். அதே போல அமைந்தால் தன்மை அணி. இது அப்படி கணக்கு வைக்க வேண்டாம். இது ஓமை அணி, அது போல அமைந்தது. ஓமையினாலே ஒரு படை தானே. ஆகையினால் அது அத்தனையும் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பகுதியை மட்டும் கணக்கு வச்சா போதும் அப்படின்ட்டு இது ஓமை அணின்னு கொண்டு போய் ஒரு அணி இலக்கணத்தை கொண்டு வந்து எழுத்து இலக்கணத்துக்கு விளக்கம் கொடுக்கும் போது சேர்க்கிறாருன்னா அவருடைய இலக்கண புலமையை நாம எப்படி வியப்பது? 9 கூட்டல் 1000 உடனே தூவை கெடுத்துருவோம் நாம. சில பேர் அந்த விதிப்படி அங்க அதான சொல்லியிருக்காங்க. அடியனும் அப்படிதான் முதல்ல நினைச்சிட்டேன். இது என்ன இப்படி வருது? இணைத்தேன்னாலும் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு சொல்லப்பட்ட அத்தனை விதிகளையும் ஒட்டணும்னு நினைச்சிட்டேன். தவறு. சாரியை பெறுதல மட்டும்தான் கணக்குல வைக்கணும். அப்ப 9 அப்படியேதான் இருக்கு. ஒரு இன் சாரியை சேர்த்துக்கிறோம். 9,1000 அது நமக்கு தெரியும். 9 கூட்டல் இன்னு உயிர் வேறின் ஊக்குரல் மெய் விட்டு ஓடும். அப்ப இத்துதான் இருக்குது. ஊ போயிடுது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும், மறுபடியும் அந்தாண்டு இருக்கிற உடல் மேல் உயிர் வந்து ஒன்றும். 9,1000 அல்லது இத்துச்சாரியை போட்டாலும் சரி 9,1000. அதே மாதிரி 10 கூட்டல் 1000 யோசிச்சு பாருங்களேன். 10 கூட்டல் 1000 10,000 என்பது எல்லாருக்கும் தெரியும். ஊர் உலகம் எல்லாம் அறிஞ்சது. அதுல தூவை கெடுங்க. இந்த விதிப்படி இன் சாரியை போருங்க. 10,000. பழங்காலத்து செய்யுள்களிலே 10,000 பொன் என்று சொல்லுவார்கள். 10,000 பொன் என்றால் நமக்கு விளக்கம் புரியாது. 10,000 என்பதுதான் 10,000 என்று சொல்லப்பட்ட உடனே நாம அதுல ஒரு எழுத்துப்பழி வந்து விட்டது. அது 16,000 மட்டும் நம்ம சேர்த்து எழுத வேண்டியது. 10,000 16,000 சேர்க்கிறது 10,000 அல்லது 18,000 என்று சொல்லப்படும். அதே மாதிரி 10 கோடி 18 கோடி என்று அது அமையும். 10 கூட்டல் கோடியை சேர்க்கும். 10 கோடிங்கிறது இயல்பு. 10 கோடி 18 கோடி என்று சொல்லக்கூடிய நிலை உண்டு. அதே மாதிரி 13 14 15 10,000 இப்படி எல்லாம் வருதா? 10 கழஞ்சு 10 கூட்டல் கழஞ்சு நிறைன்னு சொன்ன பாருங்க, நிறுத்தல் அளவை. 10 கூட்டல் கழஞ்சு 10 இன் கழஞ்சு. அந்த தூ கெட்டது இத்து இருக்கு. இன்னும் கூட 10 இன் கழஞ்சு 10 கழஞ்சு. 10 களம் 10 கூட்டல் களம் 10 களம். 10 கூட்டல் மடங்கு 10 மடங்கு. இப்படி சேர்த்துக்கிட்டே போகும்.
அதே மாதிரி 11, 12, 10 கூட்டல் 10 என்ன ஆகும்? அதை விட்டுட்டோமே. 10 கூட்டல் 10 பின்னால படிக்க போறோம். 10 வரும், 10 11 வரும், ஒற்று பெற்றும் வரும், ஒற்று பெறாமலும் 10 10 10 10 இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அது பிறகு படிக்க போறோம். தன் முன் தான் வருதுன்னா அது இருக்கட்டும். ஆனால் இந்த விதிப்படி பார்த்தா 10 பக்கத்துல 10 வரும்பொழுது தூ நிலைமொழி 10ல இருக்கக்கூடிய தூ கெட்டதா, அங்க இற்றுச்சாரியை சேர்க்கிறோம். 10 இற்று 10 பதிற்று 10 எட்டு தொகை நூல் நமக்கு ஞாபகம் வரும். சங்க இலக்கியத்துல எட்டு தொகை நினைவு பொருளாக பதிற்று 10 என்கிற சொல் அப்படி வந்ததுதான். அந்த பெயர் அப்படி வந்ததுதான். இப்படி அதே மாதிரி 10 கூட்டல் தூணி பதிற்று தூணி, 9 கூட்டல் 1 9 9 9 குறுணி, 9 கூட்டல் குறுணி 9 குறுணி என்றெல்லாம் பழங்காலத்தில் வழங்கப்படக்கூடிய வழக்கங்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இதுல நுணுக்கமான வேறுபாடு இருக்கிறது என்று உரையாசிரியர்கள் மிக நுட்பமாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இப்ப 11 இருக்கு. 11 அர்த்தம் வேறு, 11 அர்த்தம் வேறுன்னாங்க. நாம நினைச்சுக்கிறோம் இன்னும் வந்தா என்ன, இற்று வந்தா என்ன, நம்ம பார்வைக்கு ரெண்டும் ஒண்ணுதான். ஆனால் 11 என்றால் 10ம் 1ம் உம்மை தொகை. உம்மை தொகைன்னா கூட்டணும். 1 2 2 3 கூட்டுத்தொகை. ஆனால் 11 என்று சொன்னால் பண்பு தொகை. அது என்ன ஆகும்? 10 1 அங்க பெருக்கணும். அப்ப 10 10 பாருங்க, அப்படி வந்துடும். 10 1 வரும் கூட்டுத்தொகை உண்மை தொகையா இருந்தா. 11 11 எண் 11, 11 11 தான் அர்த்தம். 10 10 இப்படி அர்த்தம் வரணும். அதே மாதிரிதான் 9,000 என்று சொன்னால் பண்பு தொகை. அதை கவனிக்கணும். 9,000 9,000 9,000 பண்பு தொகை. 9,000 அங்க ஒன்னும் அவ்வளவா பிரச்சனை வரல. அதுவும் 9,000 அப்படிங்கிற பொருள்ல வந்துட்டு அங்க கூட்டுத்தொகை வரவில்லை. 10ல தான் இந்த கூட்டுத்தொகை சிக்கல் வருகிறது. ஏற்பது ஏற்கும் என்று சொன்ன காரணத்தினாலே 11 10,000 என இன்சாரியை உம்மை தொகை பண்பு தொகை ஆகிய இரண்டிலும் வரும். உம்மை தொகை. ஆனால் இற்றுச்சாரியை பண்பு தொகைக்கே வரும். 11 10,000 என 11ன்னா 10 1 10,000ன்னா 10,000 இன்சாரியை உம்மை தொகையாகவும் வரும், பண்பு தொகையாகவும் ரெண்டு இடத்துலயும் இடம்பெறும். கூட்டல்லையும் இடம்பெறும், பெருக்கல்லையும் இடம்பெறும். இன்சாரியை இற்றுச்சாரியை எப்பவும் பெருக்கல்ல தான் வரும். பண்பு தொகைக்கே இது பொருந்தும். உரையாசிரியர் இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா தராங்க. ஏற்பது ஏற்கும் என்ற காரணத்தினாலே 10 கூட்டல் 1000 10,000 என வருவதே பெரும்பான்மை. 10 கூட்டல் கோடி 10 கோடி, 9 கூட்டல் 1000 9,000, 9 கூட்டல் கோடி 9 கோடி என பொது விதிப்படி முடிதடும் கொள்க. ஆக இந்த 9 என்பது 10 போல வருதல் என்பதற்கு என்ன பேருனா மாட்டு எறிதல்னு பேர் இருக்கு. மாட்டு எறிதல்னா அது போல இது. இகரை இறுதி அகரை இயற்றே, ஓகரை இறுதி இகரை இயற்றே என்று சொல்வார் தொல்காப்பியர். என் பெயரை தெரிந்து கொள்ள வேண்டுமா? பக்கம் 7க்கு வாருங்கள். அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல புத்தகத்தில் எழுதாங்க. 17க்கு வாருங்கள், பக்கம் 32க்கு. அப்புறம் கடைசியில சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொல்காப்பியர் ஞாபக சக்தி வேணுங்கிற ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல மாணவர்கள் மறக்கலாகாது. ஏன்னா மாணவனுக்கே என்ன பேர்? கோலாலன். மாணவனுடைய பெயர் கோலாலன் என்று திரிகடுகம் குறிப்பிடுகிறது. கோலாலன் யாரு? கோலாலன் என்பான் மறவாதான். மாணவனுக்கு மிக முக்கியமானது ஞாபக சக்தி. நம்ம மாணவன் சொல்லுவான், பரீட்சை எழுதும் போது மறந்துடுதுங்க ஐயா, அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, அதுக்கு முன்னையும் ஞாபகம் இருந்ததுன்னு சொல்லுவான். அப்ப அது உண்மையான ஞாபக சக்தியே இல்லை, இவன் பொய் சொல்றான்னு அர்த்தம். தொல்காப்பியர் இன்சாரியை ஒன்றையே விதித்தார். ஆனால் நன்னூலார் இற்றுச்சாரியையும் சேர்த்து சொன்னார். ஏன்? தம் காலத்து வழக்கிலே அது வந்து விட்டது. தொல்காப்பியருக்கு முற்பட்ட காலத்தில் இருந்திருந்தால் இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் இயம்பல் அவர் பதிவு செய்திருப்பார். அவர் காலத்துல அந்த நெருக்கடி இல்லை. இவர் காலத்துல இப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. அதனால முறையான பதிவு இலக்கிய வழக்கு நோக்கி இந்த பதிவை இற்றுச்சாரியை இவர் கொண்டு வந்திருக்கிறார் என்பது இதன் வழி தெளிவாகிறது. மீண்டும் பார்ப்போம். 1 முதல்
ஈரைந்து 1 முதல் 10 வரையில் இருக்கக்கூடிய எண்களும் 1000 என்கிற எண்ணும் கோடி என்கிற எண்ணும் நிறைப்பெயர்களும் அளவு பெயர்களும் பிற பெயர்களும் வருமொழியாக வரும் இடத்து 10 என்பதில் இருக்கக்கூடிய தூ கெடும். அது பக்கத்துல இன்சாரியையோ இற்றுச்சாரியையோ வரும். 9க்கும் இவ்விதி பொருந்தும் என்று சொல்லுகிற பொழுது அங்கே தூக்கெடும் என்பதை விட்டுவிட்டு இன்சாரியையோ இற்றுச்சாரியையோ பெறும் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். இப்படித்தான் பொருள் கொள்ளணும். அடுத்த நுட்பாவுக்கு போலாம். 12 கடந்த வகுப்புலயே சிந்திச்சோம். 12 12 2 2 அதுல பெரிய ஆராய்ச்சி நம்ம ஏன்னா 2ன்னு போட்டாதாங்க 2 வரும். 1 2ன்னே சொல்லி இவங்க பழக்கப்பட்டுட்டாங்க. ரே என்கிற சொல் எப்படியோ இவர்களுக்கு 2 என்று வாயில் நுழைய மாட்டேங்குது. பேச்சு வழக்குல 2 2 2ன்னு நம்மை அறியாமலே நாம் மனத்தில் உள்வாங்கி கொண்ட காரணத்தினாலே இப்படி ஒரு நெருக்கடி. ரே வராது. சரி பார்ப்போம். 2 முன்பரின் 10 ஈற்று உயிர்மெய் கறந்திட ஒற்று நவ்வாகும் என்ப. மிக எளிய செய்திதான். 10 என்கிற எண்ணு பெயருக்கு முன்னாலே 2 வந்தால், கடந்த நூற்பாவிலே சிந்திச்சோம், 10க்கு முன்னால 2 10 கூட்டல் 2 என்று வரும்போது 10 ஈற்று உயிர்மெய் கறந்திட தூ கெட்டது. கடந்த இதுல கெட்ட மாதிரி இதுலயும் தூ கெட்டது. இத்து என்னவா தெரிஞ்சது? ஒற்று. ஒற்றுனா எந்த ஒற்று? இத்து என்கிற ஒற்று. தூ என்கிற மொத்தம் இருக்கிறது 3 எழுத்து 10ல. அதுல தூ ஈற்று உயிர்மெய்யாகிய தூ கறந்திட. கறந்திடனா மறைந்திட. ஒற்று அந்த இத்து இருக்குது, அது இன்னாக மாறும், நவ்வாகும் என்ப. தகர ஒற்று நகர ஒற்றாக மாறும் என்று சொல்வார்கள். அப்ப என்னாச்சு? பன் பத் 2 பத் 2 பன் 2 பன் 2 அப்படியே சேர்த்தீங்கன்னா 12ன்னு ஆகும்னு நினைக்கலாம். ஒன்னும் தவறில்லை. ஆனாலும் கூட தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். அப்ப 2 சுழி இன்னு இரட்டிக்கிறது. பன் இன் 2 வருதா? அப்புறம் உடன்மேல் உயிர் வந்து 1 வருது. 2ல இருக்கக்கூடிய ஈ வந்து இந்த இன்னோட இருந்து நீ என்று மாறுகிறது. அப்ப நாம இங்க எழுதியிருக்கிற வடிவம் தான் சரியானது. 12 என்று சொல்வதுதான் மரபு, அதுதான் முறை. சில நேரங்கள்ல 12 என்று சொல்லுவதும் உண்டு. அதை இன்னும் கெட்டு போய் சொன்னாலும் பரவாயில்லை, ஒத்துக்கலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் ரகரத்துக்கு பதிலாக இரு கூட்டலா, ரகர அகரத்துக்கு பதிலாக ரகர ஏகரம் வரவே வராது. சில பேர் பிடிவாதம் பிடிப்பாங்க. ஏதோ அந்த பழைய சொல்லாட்சி ஞாபகம் 2ன்னு தாங்க நாங்க எழுதுவோம். 12 12 ரே தான் வந்தாகணும் என்று சொல்வார்கள். அவ்வாறு கருதுதல் கூடாது. அதற்கு அனுமதி இல்லை. அப்ப 12 என்று எழுதுவது முழு அனுமதி. ஒருவேளை இன் கெட்டாலும் பெரிய குற்றமில்லை. 12 என்று சொல்லக்கூடிய சில சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையும் ஏத்துக்கலாம். ஆனா முறை ப இன் நீ ர இன் டு இதுதான் சரி. இதே பழக்க தோஷத்துல என்னாச்சு? 11ஐயும் சில பேர் 11ன்னு ஆரம்பிச்சுட்டாங்க. 11 11 எப்படி சொல்லணும்? ஏங்க 12 என்பதற்கு பதிலாக அது 12 என்று ஆகும்போது ஏன் வந்து 11 11ஆக ஆகக்கூடாது? 11 ஆகலாம் இல்லையா? 13 13 13 14 14 இது யாரோ வழியில போறவங்க சொன்னது கிடையாது. இலக்கியத்திலேயே இப்படி இருக்கு. நாம எங்க போய் சொல்றது? இலக்கியத்திலே இருக்கு. நாம இல்லைன்னா இதை கண்டுக்க வேணாம், இது வந்து பழை வழக்கு, இது கொச்சை வழக்கு என்று ஓரங்கட்டி விட்டு போக முடியும். ஆனால் இலக்கியத்திலே இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பண்றது? உரையாசிரியர் என்ன பண்றாங்க? இப்படி 11 13 14 என சிறுபான்மை பிற எண்களும் இவ்வாறு வருதல் இந்த நூற்பாவின் வழி அடக்கி கொள்க. இது அணுகுமுறையில் வந்தன. அல்லது மறு, அதுக்கு பேரு மறு, மருவி வருதல். 11 தீ கெட்டு போய் 11 தீ கெட்டுடுது. 13 தீ கெட்டு போய் 13. இதெல்லாம் மருவி மருவி வந்தது. கோயம்புத்தூர், கோவை, புதுச்சேரி, புதுவை, திருநெல்வேலி, நெல்லை சில வார்த்தைகள் நெடிய வார்த்தைகள் குறுக்கி வரக்கூடிய நிலை இருக்கிறது இல்லையா? அது மாதிரி மறு சொல்ல அடைக்கலாமான்னு சில பேர் கருதுறாங்க. ஆனா இலக்கிய வழக்கிட பாருங்க, கொடுத்தனன் பலிக்கு தன்னை குமரன் என்று அறிந்து குன்றம் எடுத்தவன் திதி 14 இடை.
திதி பன்னான்கு திதி. பன்னான்கு திதினா என்ன? சதுர்த்தசி திதி. பன்னான்கு சதுர்த்தசி திதி. அப்ப பன்னான்கு அந்த சொல்லாட்சியை பயன்படுத்துறாங்க. அதை விட ஒரு தனிப்பாடல், அது அநேகமா ஆசார கோவை அடியொற்றிய பாடலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அட்டமையில் ஓதினால் ஆசானுக்காகாது. இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது சோதனைக்கு தான் முடிவு பண்ணணும். அட்டமையில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது. எப்ப ஓதக்கூடிய நாட்கள், ஓதத்தகாத நாட்கள்னு ஏதோ இருக்கு போட்டிருக்கு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்றதும் நம்ம தமிழ் இலக்கியம் தான். ஆனா அட்டமையில் ஓதினால் ஆசானுக்கு ஆகாது, ஏதோ ஒரு நம்பிக்கை. ஒருவேளை வேதம் ஓதக்கூடிய காலத்தில் இது வரையறைப்படுத்தி இருக்கலாம். என்னென்ன வேத பகுதிகள் ஆசானுக்கு இது ஒவ்வாது என்று வைத்திருக்கலாம். அட்டமையில ஓதினா ஆசானுக்கு ஆகாதான். நம்ம மாணவன என்னைக்கு அட்டமைன்னு கேட்பான். சிட்டருக்கு பன்னொன்று தீதாகும். சிட்டருக்கு, சிட்டர்னா சிரேட்டர், சிரேட்டர்னா மேலானவர் அல்லது இங்க இருக்கக்கூடிய நம்ம மாணவர் என்கிற பொருளை நீங்கள் வைத்துக் கொண்டாடுகிறோம். பன்னான்கு தீதாகும். பன்னான்கு 14 ஒண்ணு சொன்ன சதுர்த்தசி ஆகாது, சிட்டருக்கு ஆகாது. சிட்டர்னா மாணவர்னு வச்சுக்கலாம், சான்றோர்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு 14 ஆகாது. ஆக ஓதுபவருக்கு ஆகாது, ஆசானுக்கு ஆகாது அஷ்டமி, ஓதுபவருக்கு ஆகாது சதுர்த்தசி. சரி. கெட்ட உவா வித்தைக்கு நாசமாம். அமாவாசை பாட்டு, அமாவாசை பௌர்ணமியில படிக்கலாகாது. உவா, கெட்ட உவா. எந்த உவான்னு சொல்ல பொதுவா சொல்லிட்டாங்க. உவா அமாவாசையில் படித்தல். என்ன அன்னைக்கு திதி கொடுக்கறது அது இதுன்னு வேற வேலை இருக்கணும் வச்சுட்டு இருப்பாங்க. கொடுக்க அன்னைக்கு எங்க படிக்கிறது அப்படின்ட்டு பெரும்பாலும் அந்த காலத்துல உவா நாட்கள்ல விடுமுறை விட்டு விடுவார்கள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைகளே விடுப்பு என்பது மேல நாட்டு வழக்கின் வழி வந்ததை போல அந்த காலத்துல மாதத்துக்கு 2 முறை அமாவாசை பௌர்ணமியிலே குருகுல கல்வியிலே விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அதனால உவா நாட்கள்ல விடுமுறை உண்டு. உவா, காருவா, கருப்பா இருக்கிற முழுமை. உவான்னா முழுமை. காருவான்னு பேர் அமாவாசைக்கு. வெள்ளையா இருக்கிறதுனால வெள்ளுவா பௌர்ணமிக்கு பேரு. வித்தைக்கு நாசமாம். அப்ப படிச்சோம்னா மனசுல பதியாது. எந்த வித்தையா இருந்தாலும் சரி, வில் வித்தை, வால் வித்தை, அதாவது ஓதல்னு சொல்ற வேதம் ஓதல், வேத கல்வி, அல்லா கல்வின்னு சொல்லுவாங்க. வேதம் அல்லாத படைக்கலம் பயிரல் முதலான கல்விகள் எல்லாத்துக்கும் இது பொது. சரி. பிரதமையில் பித்தரும் பேசார் பிழை. பாட்டிமை பிரதமைன்னு சொல்றாங்களே அமாவாசைக்கு அடுத்தது அல்லது பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல பைத்தியம் முடிச்சவங்க கூட படிக்க மாட்டான்றாங்க. அப்ப இந்த அஷ்டமி, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தசி, பாட்டிமை, இப்படி எல்லாம் ஏகப்பட்ட நாட்களில் படித்தற்கு ஆகாத நாட்கள் என்று ஒதுக்கி வைத்த காலம் இருந்திருக்கிறது. இது வடமொழி கல்விக்கு உரியதாகலாம். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஆனால் தமிழ் முறை கல்விக்கு இவற்றை நாம் அவ்வளவு தூரம் கவனிப்பதில்லை, பார்க்க வேண்டிய அவசியமும் இருப்பதாக தெரியவில்லை. நாளும் படிப்போம், எல்லாம் பெருமான் பார்த்துக்குவார். நாளும் கோடும் நலிந்தோர்க்கில்லை, நாளும் கோடும் நல்லோர்க்கு இல்லை. போலது பதிகமும் நமக்கு இன்னும் கந்தரலங்காரம் முதலான பாடல்கள் இருக்கக்கூடிய பல பாடல்களும் நமக்கு முருகப்பெருமானும் சிவபெருமானும் எந்த நாளில் எது செய்தாலும் துணை நிற்பார்கள். அவங்களுடைய அருளாற்றல் நம்மை காக்கும். ஆகியனால நாளையும் கோளையும் நோக்குவதை விட இறைவன் தாளை நோக்குவது நல்லது. சரி. திருவள்ளுவ மாலையில எரிச்சலூர் மலாடனார் அப்படின்னு ஒருத்தர் 25வது பாடல்ல அவர் எழுதின அந்த பல பாடல்கள் திருவள்ளுவ மாலையில இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிசையில 25வது பாடல் அவருடைய பாடலாக இருக்கிறது. அவர் சொல்றாரு, பாயிரம் 4 இல்லறம் இருவான். இல்லறம் 20 அதிகாரங்களை உடையது. பாயிரம் 4 அதிகாரங்களுடைய 13 தூய துறவரம். 13 என்பதை 13 பதிவு செய்திருக்கார். வெண்பாவில் அப்படிதான் எழுத வேண்டி இருந்திருக்கிறது. இல்லைன்னா 13 எழுதினார்னா அங்க நிறை அசை வந்துடும். அங்க நேரசை தான் வரணும், மாமுன் நிறை வரணும். அதாவது காய் முன் நேர் வரணும். அங்க நிறை ஆயிடுச்சுன்னா சிக்கலா போயிடும். பாயிரம் 4 இல்லறம் இருவான் 13 தூய துறவரம் அப்படின்னு அந்த பாட்டு நம்ம வகையுடைய செய்து படிக்கணும். சரி. அந்த மாதிரி வில்லி பாரதத்துல அருக்கர் ஒருவரும் அகன்றார். அருக்கர் பன்னிருவர்னு கேட்கக்கூடாது. இங்க பன்னொருவர்னு வருது. அந்த இடத்துக்கு உரிய பொருள் அது, அவ்வளவுதான். இப்படி இந்த சொல்லாட்சியை நாம் புரிந்து கொள்வது சிறப்பு. இங்கு என்பது
எல்லாரும் என்ன என்பன என்று கூறுவார்கள். யாரு? புலவர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள், மூத்தோர், பெரியோர், பழையோர் என்று எழுதுவது வழக்கம். ஆனா திடீர்னு என்ன நினைக்கிறாங்களோ தெரியல, வைமு சடகோப ராமானுஜாச்சாரியார், கிருஷ்ணமாச்சாரியார் என்கிற அந்த இருவருடைய உரையாக காணப்படக்கூடிய, இருவரும் சேர்ந்து எழுதிய உரையாக ஒரு பதிவு இருக்கிறது. அதுல என்ப என்பதை அசையாக கொள்க. இவங்க நினைக்கிறாங்க இது பழைய வழக்கம் இல்லைங்க, இது புது வழக்கம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க உரையாசிரியர். ஆனா எழுதும் போது உரையில என்று கூறுவார்கள் எழுதிட்டு என்ப என்பதை அசைநிலையாக கொள்க. எங்க என்ப எப்படி அசைநிலையாக கொள்ள முடியும்? என்பன்னா என்று கூறுவர் என்று அல்லவா அர்த்தம். காலங்காலமா நம்ம தொல்காப்பிய காலத்துல இருந்து அதெல்லாம் படிக்கிறோம்னு கேட்டா இல்ல இல்ல, நச்சினார்க்கினியரே சொல்லியிருக்காரு. தொல்காப்பியத்துல ஒரு இடத்துலயும் சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதும் பொழுதும் சொல்லியிருக்கிறாரு, என்ப என்பது அசையாக வருவது உண்டு அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்காரு. ஆக அந்த அடிப்படையில இங்க அசையாக கொள்வதே பொருந்தும் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அது என்ப அசையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதுல நமக்கு பொருள் குழப்பம் ஒன்றும் புதுசா வரப்போறதில்லை. ஆனா இது ஒரு புதிய சிந்தனை நம்ம மனசுல வச்சுக்கணும். மாதவ சிவஞான யோகிகள் என்ன சொல்றாங்க? உண்மை தொகைக்கண்ணும் பண்பு தொகைக்கண்ணும் 2 என்கிற பெயரானது வரும். இப்ப 10 கூட்டல் 2 12. அப்ப என்னாச்சு? 2 எங்க வருது? 10 2 10 2 உண்மை தொகையில வருதா? பண்பு தொகையில எப்படி வரும்? 4 2 பாலுமாறுண்டே தொல்காப்பியத்துல வரும். நிறைய இடங்கள்ல 4 2 பாலுமாறுண்டே. 4 2 8. அப்ப என்னாச்சு? 4 2. அப்ப அந்த இடத்துல பண்பு தொகை. அதுதான் இங்க எழுதுறாரு. உண்மை தொகை கண்ணும் பண்பு தொகை கண்ணும் 2 என்னும்ங்கிற இந்த எண்ணு பெயர் வந்தாலும் கூட, மறுமொழியா வந்தாலும் இங்கே முன்பரின்னு சொல்லியிருக்கிற காரணத்தினால 2 முன்பரின் என்று சொல்லியிருக்கிறதுனால இது ஒரு சொல் நிர்மத்தாய் பெரும்பாலும் வரக்கூடிய அந்த உண்மை தொகைக்கே இது கூறினார் என்று அந்த 2 2 விதமா வரும் அப்படிங்கிற ஒரு பதிவை நமக்கு புலப்படுத்துகிறார். அடுத்ததாக இரட்டிக்கும் எண்கள் தனக்கு முன்னால் தானே வருதல். நிறைய பார்த்தோம் முன்னே கூட. பல பல, சில சில, தனக்கு முன்னால் தானே வரும். ஞாபகம் இருக்கா? சில கூட்டல் சில எப்படி வரலாம்? சில சிலன்னு வரலாம், சில சிலன்னு வரலாம், சிற்சிலன்னு வரலாம். படிச்சிருக்கோம். பல பல, பல பல, பற்பல, இன்னும் சொல்ல போனா பல்பல. அது மாதிரி அங்க சிறு சில 4 விதமா சொல்லலாம். பல பல, பலப்பல, பல்பல, பற்பல. அப்புறம் பன்மொழி, பலமொழி, பன்மொழி. இன்னும் கூட மாற்றம். அந்த 2வது எழுத்து எப்படி இப்படிலாம் அந்த 2வது எல்லாம் இருக்கு பாருங்க, எப்படி இப்படிலாம் மாறுது பாருங்க, நிறைய உண்டு. அந்த மாதிரி இங்க பார்ப்போம். இரட்டிக்கும் எண்கள் 1 கூட்டல் 1, 2 கூட்டல் 2, இப்படி 9 ஒழித்த எண் 9ம் இரட்டின். என்ன அழகான சொல்லாட்சி பாருங்க. 1லிருந்து 10 வரை இருக்கக்கூடிய எண்கள் மொத்தம் 10. யாருக்கு தெரியாது? 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்கள் மொத்தம் 10. அதிலே 9 என்கிற எண்ணை எடுத்து விட்டால் மீதி இருக்கிற எண்கள் 9. 9 சிறப்பு பொதுவாகவே சொல்லுவாங்க. 9 எதனோடு சேர்ந்தாலும் தன்னை காட்டிக் கொள்ளாது. 9 கூட 8 கூட்டி பாருங்க. 9 8 17. அந்த 17 கூட்டுங்க, 1 7 கூட்டினா 8. அப்ப 9 தன்னை காட்டலாம். அந்த 8ஐயே தான் அடையாளம் காட்டுகிறது. 9 கூட 1 கூட்டுங்க, 1 தான் நிற்கும். 9 1 10. 9 மறைஞ்சிடும், 1 மட்டும் தான் நிற்கும். 9 தான் எதனோட சேர்ந்தாலும் தன்னை அடையாளம் காட்டாது. ஆனால் பெருக்கினால் தன்னை மட்டுமே அடையாளம் காட்டும். வித்தியாசமா இருக்கு பாருங்க. 9 கூட்டல் 2 18. கூட்டினீங்கன்னா 1 8 9. 2 அடையாளம் தெரியாது, 9 மட்டும் தான் தெரியும். கூட்டினால் தன்னை அடையாளம் காட்டாது, பெருக்கினால் தன்னை மட்டுமே அடையாளம் காட்டும். சரி, போகட்டும். இங்க வருவோம். 9 ஒழித்த எண் 9ம் இரட்டின். 1 2 3 4 5 6 7 8 9 சொல்லக்கூடாது, 10. இந்த 9 எண்களையும் தன் பக்கத்தில் தானே வரும்படியாக இரட்டின். இரட்டுதுன்னா தன் பக்கத்தில் தானே வருது. இரட்டுதுன்னா அதானே அடுக்கி வர்றது தானே, அப்ப பக்கத்துல வர்றது தானே இரட்டின். முன்னதின், முன்னதுன்னா இங்க கால முன். அப்ப நிலைமொழியாக இருக்கக்கூடிய அந்த எண் 1 கூட்டல் 1 எடுத்துக்குவோம். முன் அல ஓட முதல் எழுத்து தவிர மீதி எழுத்தெல்லாம் போயிடுமா?
தனக்கு முன்னால் ஒரு எண்ணு பெயர் தானே வருகிற பொழுது நிலைமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தை தவிர மீதி எழுத்து ஓடிடும். முன்னதின் முன் அளவோட, முன்னதின் நிலைமொழியில முன் அளவோட, முன்னில் உள்ளன தவிர ஏனையன, முன் அல்லன ஓட, அங்க அன்சாரியை மறைந்து வந்தது. அல்லன என்பது பலவின்பால் வினையாரணையும் பெயர். நிறைய எழுதணும், அது சாதாரணமா தெரியுது எழுத்து. ஓட, ஓடன்னா கெட. உயிர் வரின், வருமொழி முதல்ல உயிர் வந்தப்ப ஒன்று கூட்டல் ஒன்று, ரூபம் கெட்டது இன்னும் கெட்டது, ஓ மட்டும்தான் இருக்குது நிலைமொழியில. ஓ கூட்டல் ஒன்று. உயிர் வரின், உயிர் எழுத்துதான் ஓல இருக்கிறது, உயிர் எழுத்துதான் ஓ தான் முதல்ல இருக்கு. வவ்வும், அந்த இடத்துல இவ்வு வரும். அப்ப என்ன ஆகும்? ஓ இவ் கூட்டல் ஒன்று, தனிக்குறின் முன் ஒற்று, உயிர் வரின் இரட்டும், அப்ப இரட்டிக்குது. ஒவ்வு, ஓ இவ் இவ் கூட்டல் ஒன்று. ரெண்டாவது இவ்வும் கூட உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை, இவ்வும் ஓவும் சேர்ந்து வகர ஒகரம், ஒவ்வொன்று என்று வருகிறது. மெய்வரின், பத்து எடுத்துங்க, பத்து கூட்டல் பத்து. பத்துல நிலைமொழியில் இருக்கக்கூடிய தூவம் கட்டுங்க, இத்தையும் கட்டுங்க. பா கூட்டல் பத்து. பாவல் இருக்கிறது பா, மெல்லி மெய் தானே, அது வல்லினமோ ஏதோ ஒண்ணு, மெய் தானே. மெய் வரின், மிகல் வந்தது மிகல், இப்பு மிகும். அப்ப பப்பத்து சரியா இருக்கே. ஒன்று கூட்டல் ஒன்று ஒவ்வொன்று. மிகல் நெறி, மிகுதல், உயிர்வரின் வகரமும் மெய்வரின் வந்த அந்த மெய்யும் மிகுதல் நெறி, இதுதான் முறையாகும். மிகுதல் தோன்றுதல். ஒன்று கூட்டல் ஒன்று ஒவ்வொன்று. பத்து கூட்டல் பத்து பப்பத்து. சரி, இரண்டு கூட்டல் இரண்டு சொல்லி பார்ப்போம். ஈ மட்டும்தான் இருக்குது இரண்டுல நிலைமொழியில, மீது என கெட்டு போச்சு. ஈ உயிர் எழுத்து, அதனால இவ்வு சேர்ந்து இவ்விரண்டு சரியா வருது. மூன்று கூட்டல் மூன்று, மூ மூ என குறுகும். ஏற்கனவே ஒரு பொது விதி படிச்ச பாருங்க, அது மாதிரி மூன்று கூட்டல் மூன்றுல சின்ன மூவாக குறிலாக மாறுகிறது. மூ கூட்டல் மூன்று. வருமொழி மூவுக்கு இருக்கும் இம்மு சேர்ந்து மும்மூன்று என்று வருகிறது. மும்மூன்று. நான்கு கூட்டல் நான்கு, இதுவரையில மூன்று குறுக்கும் ஆறு குறுக்கும் ஏழு குறுக்கும் பொது விதி படிச்சுக்கோ. நான்கு குறுக்கும் இதுவரையில படிக்கவே இல்லை நாம. அப்ப வேற என்ன பண்றது? நெறி என்று கூடுதலாக சொன்ன காரணத்தினால், நெறி என்பது மிகை சொல் அல்லது மிகல் நெறி அல்லது நெறி என்று சொன்ன காரணத்தினால் உரையாசிரியர் எழுதுறாங்க. சில பேர் நெறி, சில பேர் மிகல் நெறி என்று கூறிய அதனால் நா என்கிற நெடினா என குறுகும் என்க. அப்ப நன்னான்கு, நான்கு என்பதை நா இன்னும் கோவும் போயிடுது, அந்த நாவும் குறுக்கிடுது. நாவுக்கு ஏற்ற மாதிரி தகர நகர ஒற்று தன்னகரம் இருக்கிறது. நன்னான்கு. ஐந்து கூட்டல் ஐந்து, இந்து தூ ரெண்டும் போச்சு. ஐ கூட்டல் ஐந்து இருக்குது. அங்க ஐ வந்து உயிர் எழுத்து இல்லையா, அப்ப இவ்வு வருது. ஐ வைந்து, நாம எங்க ஐ வைந்துன்னு சொல்றோம். ஐ வைந்து உரையாசிரியர் எழுதுறாங்க. சில பேர் ஐயைந்து, அதுக்கு என்ன பண்றது? அதுவும் மிகல் நெறிதான், அதனால ஐயைந்துன்னு போட்டுருங்க. ஏழு கூட்டல் ஏழு எவ்வேழு. ஏழு கெட்டது, இவ்வு வந்தது எவ்வேழு. எட்டு கூட்டல் எட்டு, இட்டும் டூவும் கெட்டது எவ்வெட்டு. இவ்வு வந்தது தனிக்குறள் ஒற்று உயிர்வன் இரட்டில் எவ்வெட்டு. ஆக பப்பத்து. அதான் பார்த்தோம். சில நேரங்கள்ல ஒன்று கூட்டல் ஒன்று ஒன்றொன்றுன்னு வர்றது உண்டு. ஒரோ ஒன்று, ஒரோ ஒன்று. இதெல்லாம் என்னங்க விதின்னு கேட்க கூடாது. இதெல்லாம் வந்து பொது விதியில நெறி என்று மிகையால் வந்ததாக கொள்கை. எங்கெங்கெல்லாம் நமக்கு விதிவிலக்கா இருக்குதோ அதெல்லாம் நம்ம மிகை சொல்லால் வந்ததாக சொல்வது உரையாசிரியர்கள் இலக்கணத்தை, மொழியை காப்பாற்றக்கூடிய வழக்கம். ஐந்து என்பதை ஐ வைந்து, ஐ இவ் வைந்துன்னு எழுதுறாங்க சில பேர். ஐந்துன்னு எழுதுறவரும் முத்துத்தம்பி பிள்ளை மட்டும்தான் எழுதுறாரு. உரையாசிரியர் முத்துத்தம்பி பிள்ளை அவரும் கூட என்ன பண்றாரு? ஐந்து ஐ இவ் வைந்து ரெண்டு விதமா வரும், உரைச்சிங்கிறாரு. பத்து கூட்டல் பத்து பத்து பத்துன்னு வரணும், பத்து பத்து என்று வரும், இதுவும் ஒரு உரைச்சி அப்படின்னு எழுதுறாரு. பத்து பத்து ஒற்று மிகுந்து வருவது உண்டு, ஒற்று மிகாமல் வருவது உண்டு, இந்த உரைச்சியும் கொள்க. இது எல்லாத்துக்கும் மொத்தமா நெறியில கொண்டு போய் போட்ட வேண்டித்தான் பொறுப்பை. நீ மாறினதுனாலதான் இவ்வளவு ஆச்சுன்னு. கழஞ்சு கூட்டல் கழஞ்சு கழக்கழஞ்சுன்னு ஆச்சு. வேறு வேறு வெவ்வேறுன்னு ஆகும்.
பாதி பாதி பப்பாதின்னு ஆகும். இதெல்லாம் யாருங்க சொன்னதுன்னு கேட்டா, எப்படி இந்த எண்ணு பெயர்கள்லாம் மட்டும் மாறி மாறி வரலாம், நாங்கெல்லாம் வரக்கூடாதா? இதே முறையில நாங்களும் மாறி வந்துட்டோம். வெவ்வேறு பப்பாதி கழக்கழைஞ்சு நாங்களும் இதே மாதிரி மாறிட்டோம் என்று சொல்வது உண்டு. சில பேர் அதெல்லாம் பப்பாதி வெவ்வேறெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், இதெல்லாம் மறு வழக்கு என்று சொல்வதும் உண்டு. பரவாயில்லை. ஆனாலும் இன்னும் சிவஞான முனிவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, ஒவ்வொன்று கொடு என்று சொன்னால் ஒன்று ஒன்று ஒவ்வொன்றுங்கிறது ஒரு அர்த்தம். ஒன்று ஒன்று கொடுன்னு அர்த்தம். பல பேருக்கும் பலதையும் கொடுன்னு தான் அர்த்தமே ஒழிய, பலவற்றையும் கொடுன்னு அர்த்தமாகவே ஒழிய, ஒன்றை கொடு என்று அர்த்தமாகவில்லை. ஒன்று ஒன்று என்பது பலவற்றை கொடு என்கிற பொருளை தருகிற காரணத்தினாலே இது அடுக்கு கிடையாதுன்னு எழுதுற. அடுக்கு கிடையாது. அதனால வேற்றுமை அல்லனையெல்லாம் அல்வழியாதலின் இது தழாத்தொடராகிய அல்வழிகள் ஒன்று. எதில் சேர்க்கணும்? தழாத்தொடராகிய அல்வழி. தழுவு தொடர் கிடையாது, தழாத்தொடர். ஒன்று ஒன்றுங்கிறது பலவற்றை கொடு. ஆளுக்கு ஒவ்வொன்று கொடு. இருக்கிற 20 ஆப்பிளையும் ஆளுக்கு ஒவ்வொன்று கொடு. இருக்கிற 20 புத்தகத்தையும் ஆளுக்கு ஒன்று கொடு. 20 புத்தகத்தையும் 20 கிடையாது. இப்படி சொல்வது ஒன்று. சில பேருக்கு ஒரு ஐயம், இந்த இவ்வு இருக்குது, இது உடம்படுமையோ சில பேருக்கு தோன்றும். 5 வருது, 5 கூட்டல் 5 ஏன்யா இந்தும் தூவும் ரெண்டும் கெட்டது, 5 அங்கெல்லாம் இருந்தது, இங்கே ஐவழி எவ்வுன்ற மாதிரி எகர ஒட்டு வந்தது, 5 சொல்லக்கூடாதா? அப்படி வந்தது நீங்க வகர அது எகர உடம்படுமைன்னு சொல்லிட்டு போலாமே என்று கேட்டால், அப்ப இவங்க ரெண்டுக்கு என்ன வரணும்? ரெண்டும் தானே வரணும். ஐவழி எவ்வும்னா அப்ப இவங்க ரெண்டும் ஏன் வருது? அப்ப இங்க வரக்கூடியது தற்செயலாக ஒருவேளை உடம்படுமை போல சிலது வந்தாலும் அதெல்லாம் நம்ம உடம்படுமை வந்ததாக இங்கே கருதலாகாது. இந்த விதிப்படி உயிர் வரின் வகரம் மெய்வரின் வந்தது நிகழும் நெறியே என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, இங்கு எக்காரணத்தை கொண்டும் உடம்படுமை என்பது வராது. இவ்விரண்டுல எப்படி வரலையோ அதே மாதிரி கணக்கு வச்சுங்க. அப்ப 5 பலவிதம். 5 ஐந்து ஐந்து இப்படி பல நிலைகளிலே வரக்கூடிய நிலை பதிவாகி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்து வரக்கூடிய நோன்பாக பார்க்கலாம். அடுத்த நோன்பா ஊகாரையிற்று சிறப்பு. எப்ப ஊகாரம் முடிஞ்சு போச்சு. ஊகாரையிற்று சிறப்பு விதி. பூ பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். பூ பெயர் அழகான சொல்லாட்சி. பூ என்கிற பெயர். பூ என்றாலே மலர் இல்லைங்களா? அதுக்கு முன்னால இன மென்மை தோன்றும் கிடையாது, இன மென்மையும் தோன்றும். இறந்தது தழியே எச்சோமையாக இருக்கிறது. அப்ப ஏற்கனவே வன்மை தோன்றும் தெரியுது. பூக்கூட்டல் காடு, பூக்காடு, பூக்கூட்டல் கூடை, பூக்கூடை என்று வருவதுதான் வழக்கம். சில நேரங்கள்ல பூக்கூட்டல் கொடி, பூக்கொடி என்பதை விட பூங்கொடி, பூக்கூட்டல் சோலை, பூஞ்சோலை, பூக்கூட்டல் தடம், பூந்தடம், பூக்கூட்டல் பொழில், பூம்பொழில், காசா தாப்பா இவற்றுக்குரிய என்கிற பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றியதை பார்க்கிறோம். பூ என்பதற்கு பல பொருள் இருக்குது. மலர், அழகு, பொலிவு என்கிற பல பொருள் இருக்கிறது. இங்க பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். பூ என்னும் பெயர் சொல்லுக்கு முன்னால் வல்லினம் வந்து புணரும் பொழுது பொது விதிப்படி வல்லினம் மிகுதலே அன்றி அவ்வல்லினத்துக்கு இனமான மெல்லினமும் தோன்றும் என்க. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பூக்கொடி, பூங்கொடி, பூ சோலை, பூஞ்சோலை, பூத்தடம், பூந்தடம், பூ பொழில், பூம்பொழில். இது மலரை குறிக்குமானால் பூவை உடைய கொடி, பூவை உடைய சோலை, பூவை உடைய தடம், பூவை உடைய பொழில் என்று இரண்டாம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை என்க. சரி இல்லைங்க, இது பண்பு தொகையா இருக்குன்னா அழகை குறிக்குதான். அழகு, பொலிவு. பூ என்றால் பொலிவு, அழகு அப்படின்னு வச்சுக்கிட்டா, பூக்கொடினா பொலிவான கொடி, பொலிவாகிய கொடி, பொலிவாகிய சோலை, பொலிவாகிய தடம், பொலிவாகிய பொழில் என்று சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட வல்லினம் மிகுதலை உண்மையால் கொண்ட காரணத்தினாலே பெரும்பாலும் பூக்கூடை, பூத்தட்டு என்று வல்லினம் மிகுந்து வருதல் வழக்கம். எளிய செய்தான். பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும். அழகா பூக்கு ஏற்ற மாதிரி மென்மைன்னு சொல்ல வச்சிருக்காரு பாருங்களேன். மெல்லினம் தான் இருந்தாலும் கூட இதுல ஒரு நியாயம். முன்ன பார்த்து பாருங்க, 9 தவிர மீதி 9 10 வார்த்தைகள்ல
10 எண்ணு பெயர்கள் 9 தவிர மீதி 9 அந்த 9 என்பதும் அப்படிலாம் ரசிக்கும்படியா இருக்கிறது. அடுத்தது ஏகார ஓகார ஈற்று சிறப்பு விதி முடிஞ்சு போச்சு, போயிட்டாரு. ஓகாரத்துல ஒண்ணு முடிச்சாரு, ஏகரம் மெய்யோடு ஏழாது, அதுக்கு வேலையே இல்லை, அது அளவடையில தான் வரும். ஏகாரம் வந்தது, ஐய தனியா சொல்ல போறாரு, ஐய கொஞ்சோண்டு சேர்த்து இகரத்தோட சொன்னாரு. ஓகாரத்தை சொன்னாரு, ஓகரம் நொவ்வோடு ஆகும், நவ்வோடு ஆகும், நோ மட்டும்தான் வரும். நோ புடையல் முன்ன பார்த்தோம், நோ என்றால் அந்த துண்டுபடுத்துன்ற மாதிரி பொருள்ல வரக்கூடியது, அதை விட்டுருவோம். இப்ப ஏகார ஓகாரம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே விதி சொல்லிட்டார். ஏன்னா சிறப்பு விதி வேற இல்லை. போட்டு இடைச்சொல் ஏ ஓ முன் வரின் இயல்பே. இந்த ஏகார ஓகாரம் இரண்டும் இடைச்சொற்கள். இப்ப ஏ என்பதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே 4 சொல்லலாம். ஏ என்பது 4 சொல்லு. பெயர் சொல்லும் அதுவே, வினை சொல்லும் அதுவே, இடை சொல்லும் அதுவே, ஒரு சொல்லும் அதுவே. எப்படி? ஏ அம்பு பெயர் சொல்லாயிடுது. ஏவுதல் என்கிற பொருள்ல வருகிற பொழுது ஏ வினை சொல்லாகிறது. அவனே இவனே என்று ஏகாரத்துல முடிகிற பொழுது அங்க அந்த பிரிநிலை முதலான பொருளை தரதுனால அது இடை சொல்லாகிறது. ஏ கல்லடுக்கம் தொல்காப்பியர் சொல்லதிகாரம் உரியல்ல, பெருசுன்னு அர்த்தம். ஏ பெற்றாகும், ஏ பெற்றாகும், ஏ கல்லடுக்கும்ன்றது ஒரே ஆசிரியர் சொல். ஏ பெற்றாகும்னு தொல்காப்பியர் நோட்பான். பெற்றோம்னா பெருசுன்னு எழுதுவாங்க, பெரியது. அப்ப பெரிய கல்லடுக்கு, ஏ கல்லடுக்குன்னா பெரிய கற்களை கொண்ட, திண்டுக்கன்றாங்களே பெரிய பெரிய கல்லுகளை கொண்ட, கற்களை கொண்ட மலை, அது ஒரு சொல். அப்ப ஏ பெயராக, வினையாக, இடையாக, உரியாக வருகிறது. அது மாதிரி ஓ கூட நாம பார்த்தோம். ஓ அழுகே ஒப்பாரி அப்படிங்கிற பொருள்ல ஓவுதல்னா நீங்குதல்ன்ற பொருள் இருக்கு, இடைச்சொல்லாக இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. யோசிக்கலாம். இடைச்சொல் இங்க சொல்றது ஏ என்கிற இடைச்சொல் ஓ என்கிற இடைச்சொல்லுக்கு முன்னால எது வரின் இயல்பு? வல்லினம் வரின் இயல்பு. நமக்கு வல்லினம் தான் அங்க சேர்த்துக்கணும். ஏன்னா அதுதான் பெரும்பாலும் ஒற்றுமையக்கூடிய சிக்கலுக்குரியது, வல்லினம் தான். இப்ப பாருங்களேன், உயிர் முன் வல்லினம் மிகும் என்பது பொது விதி. அப்ப இங்க மிக வேண்டும் அல்லவான்னு நமக்கு தோணும். ஆ கூட்டல் இடை அவ்விடை, ஆ கூட்டல் இடை ஆ இடை, ஏதோ ஒண்ணு நம்ம மிகுது இல்லைங்களா? அந்த மாதிரி ஈ கூட்டல் இடை இவ்விடை. அப்ப மிகுமே ஏகார ஓகாரத்துக்கு முன்னால மிகுமான்னு நமக்கு ஐயம் வரும். அந்த ஐயம் அறுத்தல் முதலிற்று. அதனால இங்க இயல்பாக புணரும்னு சொல்றாரு. இது ஒரு சிறப்பு விதி, பொது விதியிலிருந்து கடந்த சிறப்பு விதி. அவனே கண்டான், அவனோ கொண்டான். அந்த இடத்துல ஏகார ஓகாரங்களுக்கு முன்னால இது மிகுவது கிடையாது. முன்னரே கூட பார்த்தோம் நாம. ஈற்றுயா வினாவிலி பெயர் முன் வழி இயல்பே. வினாவுக்கு முன்னால மிகாது, விழிக்கு முன்னால மிகாது என்று நாம் படித்திருக்கிறோம். அது மறுபடியும் நாம இங்கே நினைவு கூறுது தரும். ஆனா உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்க, ஏகார ஓகாரத்துக்கு நிறைய விளக்கம் கொடுக்குறாங்க. ஏகாரம் 6 பொருள்கள்ல வருகிறது. நீயே கொண்டாய், அந்த இடத்துல நீயே கொண்டாய்னா நமக்கு அர்த்தம் நீதானே, வேற யாரும் எடுத்துக்கல பண்ணக்கூடாது. நீதானே கொண்டாய் அப்படி வைங்க, தானே சேர்த்துக்குங்க. வினா பொருள் நீதானே கொண்டாய், அங்க வருமா கொண்டாயின்னு வல்லினம் வர்றதுனால இங்க இக்கு மிகுமா மிகாது. காலே கையே எண்ணு, அறமே பொருளே இன்பமே வீடே என்று எண்ணு பொருள் வருகிற பொழுது அங்கேயும் மிகிறது கிடையாது. அவருள் இவனே கல்வன் மிகாது, அங்க பிரிநிலை. யானே கொண்டேன், நானா எடுத்தேன், நான் எடுக்கல, நானே கொண்டேன். வேணா சொல்ற துணியை வச்சுதான் புரிஞ்சு, எழுத்த வச்சு புரிஞ்சுக்க முடியாது. கடல் போல், அப்ப யானே கொண்டேன் என்பது எதிர்மறை. யான் கொள்ள, யான் கொண்டிலன். கடல் போல் தோன்றல காடிறந்தோரே ஈற்றசை கடைசியில வருது. அது எதுக்கு போட்டாங்க, அதுதான் மிகாதுன்னு தெரியும். கடைசியில வரது குடிக்கும். அவனே கொண்டான், தேற்றம், வேற யாரும் கொள்ளவில்லை, அவனே கொண்டான். தேற்றத்துக்கு அளபடை போடணும்ன்றது விதி தொல்காப்பியர் சொல்வாரு. அது பார்த்துக்குவோம். இங்க இருக்கிற பதிவை மட்டும் சொல்றேன். ஏன்னா முத்துத்தம்பி பிள்ளை முதலான சான்றோர்கள் இதற்கான உரையை இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஓகாரம் 8 பொருள் வரும். கொடலோ கொண்டான், இவன் தான் பயன்படுத்துவதற்காகவா கொண்டான், இதை வழியில இறைச்சிட்டு போறதுக்காகவாது எடுத்துக்கிட்டு போயிருக்கிறான். கொடலோ கொண்டான். ஒழியிசை, ஒழியிசை என்றால் சொல்ல வந்த தவிர நீ படிக்கவோ வந்தாய், சிறவர்க்கம் விளையாட வந்தாய்.
சொல்லாம சொல்றது. இதுவா நல்ல கத்தி, இது கூர்மழுங்கிய கத்தி. அந்த மாதிரி தோனி. நீயோ கொண்டாய், அது வீணா. யானோ கொண்டேன், இது எதிர்மறை, யான் கொண்டில்லை. அவனோ போனான், அது கழிவு. யானோ தேரேன், அவர் பொய் வழங்கலரே, அது பிரிநிலை. மற்றவர்கள் நம்பட்டும், மரம் நம்பட்டும், மனிதர்கள் நம்பட்டும், நான் நம்ப மாட்டேன். புற்றோ புதரோ ஐயம், இதுவோ அதுவோ என்பது ஐயம். வினாவில் ஒரு கேள்வி வரும், ஐயத்துல 2 கேள்வி வரும். ஐயம்னாலே 2, 2க்கு மேலுன்னு அர்த்தம். நாம எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்றோம் ஐயம்னா ஒண்ணு. இந்த பாட்டுக்கு பொருள் என்ன உடனே ஐயம்னு சொல்லக்கூடாது. அதுவா இதுவான்னு கேட்டாதான் ஐயம். வெறுமனே கேட்டா அது வினா. 2 அல்லது 2க்கு மேல நமக்கு இதுவா அதுவா 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 நமக்கு 1க்கு மேல் மிகுகிற பொழுதுதான் ஐயம்னு அர்த்தம். நாம எல்லாத்தையும் ஐயம்னு கொண்டு போய் வச்சுட்டோம். எழுதேதோ ஐயம், அது கூட இதுவும் ஒரு ஐயம். களிரன்கோ பொய்யுளை மாயன்கோ, இது எண் எண்ணிக்கையில சொல்றது. காணிய வம்மினோ கங்குலது நிலையே, வம்மினோ அசை நிலை. இப்படி எல்லாம் இந்த ஓகார மரபு சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் இங்கெல்லாம் இடைச்சொல் ஏ ஓ முன் வரின் இயல்பே, மிகுவது கிடையாது. அடுத்ததுக்கு போலாம். ஐகாரத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நிறைவு பகுதின்னு 2 நூற்பாவை இதுல சிறப்பித்து சொல்றாரு. வேற்றுமையாயின் ஐகான். ஐகான் எங்க படிச்சோம்? எழுத்துச்சாரியின் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அகரம் இகரம் உகரம் கரம் காரம் கான், அதெல்லாம் படிச்சு பாருங்க. இங்க பயன்படுத்துறாரு பாருங்க. வேற்றுமையாயின் ஐகான் இருமொழி ஈற்று அழிவோடும் அம் ஏற்பவும் உளவே. ஐகான் இருமொழி, ஐகாரத்தை இறுதியிலே கொண்ட சொற்கள், ஐகார இறுதியுடைய சொற்கள். வேற்றுமையாயின், வேற்றுமை புணர்ச்சியில் வரும்பொழுது ஈற்று அழிவோடும், ஈற்றிலே உள்ள ஐகாரம் கெடுவதோடு அம் என்கிற சாரியை ஏற்பனவும் உட, அப்ப ஏற்காதவனும் உள்ள சில அம்சாரியை பெறுவது உண்டு. பாருங்க, வழுதுணை கூட்டல் காய், வழுதுணை ஐ கெட்டது, ஒரு அம் சேருங்க, வழுதுணங்காய். இன்னும் கூட சேர்ந்தா நான் ஆகுது, இன்னும் வருமொழிக்கு ஏற்ற மாதிரி இங்கா தெரியுது. தாழை கூட்டல் பூ, ஐ கெட்டு அம் வந்தது, தாழம்பூ. எலுமிச்சை கூட்டல் மரம், சையில இருக்கக்கூடிய எலுமிச்சை ஐ கெட்டது, அம் ஆகுது, எலுமிச்சம் மரம். அந்த இம்மு தெரியாது, வருமொழி மெல்லின வரும்பொழுது மகரம் தெரியல, மறைஞ்சிடுது. ஆவிரை கூட்டல் வேர், ஆவிரம் வேர். ஈறு அழிவோடு அம் கெடுதல், அம் சேர்தல்னு சொன்னாங்க. இதுல என்ன பண்றாங்க? ஈற்று அழிவோடும் அம் சேர்தல் உண்டு, ஈற்று அழியாமையோடும் சேர்தல் உண்டு. அதுபடி மாத்தி போடுறதும் உண்டு. அம் ஏற்பதும் உண்டு, ஏழாமை உண்டுன்னு அர்த்தம் வைக்க வேண்டாம். ஈற்று அழிவதும் உண்டு, அழியாம அந்த உண்மை மாத்திடுவோன்றாங்க. அப்ப ஈறு கெடாமல் அம்சாரியை பெறதும் உண்டு. எப்படி? ஈறு கெட்டு கொணர்வது, ஈறு கெடாமல் கொணர்வது. பாருங்க, புன்னை கூட்டல் காணல், புன்னையம் காணல். முல்லை கூட்டல் புறவு, முல்லையம் புறவு. புறவுன்னா காடு. புன்னையங்கானல், காணல்னா எய்தல் இடம். புன்னையம் அம் வந்தது, ஐயும் இருக்குது அம்மும் இருக்குது. முல்லையம் புறவுல ஐயும் இருக்குது அம்மும் இருக்குது. இப்படி ஈறு கெடாமல் வர்றதும் உண்டு. ஏற்பவும் உலை என்ற காரணத்தினாலே இயல்பாக அம்முவானா ஒண்ணுவானா ஐ கெடவுமானா முல்லை புறவு கொள்ளைச்சாரல் என்று பொது விதி வந்தாலும் பொது விதிப்படி முடிவதையும் நாம இங்க கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இரண்டையும் பதிவு செய்யக்கூடிய நிலை உண்டு. ஆக ஐகார இறுதி ஐ கெடுவது, கெட்டு அம்சாரியை பெறுவது, கெடாமல் அம்சாரியை பெறுவது, ஐ கெடாமல் அம்சாரியை பெறாம வர்றது பொது விதி. அதை விட்டுருவோம். அதுக்கு அடுத்தது நிறைவாக பனை முன் கொடிவரின் மிகலும். பனை கூட்டல் கொடி என்ன ஆகுங்க? பனைக்கொடி மிகலும், ககர ஒற்று மிகுந்தது, ஈக்குக்கு ஏத்த மாதிரி மிகுந்தது, பனைக்கொடி. சரி. வலிவரின், வலிவரின் மிகலும் அப்படி சேர்த்துக்கோமா? வலிவரின் மிகலும். சில நேரங்கள்ல வலிவரின் ஐ போய் அந்த வலி 2 இடத்துல நீ சேர்த்துக்கலாம். ஓ, அப்படி வச்சுக்கோ. கொடிவரின், கொடியும் வழியில ஒண்ணுதான். கொடின்றதுக்கு தனி விதி. கொடி தவிர ஏனைய வல்லினம் வந்தால் அப்படி வச்சுக்கோ. வழிவரின் ஐ போய் பனையில இருக்கக்கூடிய ஐ கெடுத்து பண் என்ன சொல்லலாம்? வேற ஏதாவது ஒரு வார்த்தை போடணுமே. காயின்னு சேர்த்துக்குவோம்.
பனை கூட்டல் காய், ஐ கெட்டதா, பன் கூட்டல் காய். அம்மும் அம் சாரியை வருது, பன் அம் காய், பன் அம். இன்னும் அவன் சேர்ந்து நான் ஆகுது, தனிக்குள் மூன்று உயிர்வன் இரட்டுன்னு சொல்லப்படாதீங்க, அப்படியே வச்சுக்கோ, ரொம்ப சிரமப்படுத்தலாம். பணம் இம்மு வருமொழிக்கு ஏற்ற மாதிரி இங்க ஆகிட்டு இருக்குது, பனங்காய். திரள்வரின், பனை கூட்டல் திரள், உரள் ரெண்டு நிலையும் வரும். பனைத்திரள்னு சொல்லலாம், பணம் திரள்னு சொல்லலாம். கொடிக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம், காய்க்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். கொடி வந்தா ஈக்கு மிகுவது போல இப்படி வர்றது உண்டு பனைத்திரள்னு, அல்லது காய் வருகிற பொழுது ஐ கெட்டு அம்சாரியை பெறுவது போல ஐ கெட்டு பணந்திரள் என்று வருவது உண்டு. உரழ்வும் ரெண்டு நிலை மேல சொன்ன, மிகுதலும் உண்டு, ஐ கெட்டு அம் பெறுதலும் உண்டு. இரண்டு நிலையை பெறுவது உரழ்வு, அதுவும் பெறுவது உண்டு. அப்புறம் அட்டு உரின், அப்பா எத்தனை நூற்பா, அட்டு உரின் பனை கூட்டல் அட்டு, ஐ கெட்டு, அட்டு வரின் இது கெட்டு, ஐ கெட்டு, அப்ப என்னாச்சு, பன் அட்டு. ஆ நீர் உமாம், ஆ என்பது நீளம், பனாட்டு. வேற்றுமையில இப்படி வரும், பனாட்டு. எப்படி வரும், இதெல்லாம் பனையினது கொடி, பனையினது காய், பனையினது செதில், பனை செதில், பனஞ்செதில், பனை கூட்டல் தோடு, பனந்தோடு, பனை கூட்டல் பழம், பனம்பழம். பனைப்பழம்னு தானே வரணும், ஏன் இது ஏன் பனம் பழம்னு வருதுன்னு கேட்கக்கூடாது. அதுதான் விதி இங்க சொன்னது. ஐ கெடும் அம்சாரி வரும் என்று சொன்னது. வல்லினம் வரும், அதை வந்து புணர்கிற பொழுது நிலைமொழியிற்று ஐ கெட்டு அம்சாரியை பெற்று புணர்ந்தன. பனை கூட்டல் திரை, பனைத்திரள், பனந்திரள். திரள் முன் வல்லினம் மிக்கும், ஐ கெட்டு அம்சாரியை பெற்றும் உரழ்ந்து புணர்ந்ததை பார்க்க முடிந்தது. பனை அட்டுல என்னாச்சு, பன் அட்டு, பன் ஆட்டு. அட்டுங்கிறது ஆட்டு, பனாட்டு என்று நீண்டது. அதனால சாரியை பெற்றது அளவடை பெற்று கூட வரும். நிலைமொழியிற்று ஐ கெட்டு வருமொழி முதல் நீண்டு புணர்ந்தது. ஆக பனைக்கொடி என்றால் பனையை எழுதிய கொடி அப்படின்னு சொல்லலாம். பனாட்டு பனையினது இனிய கட்டி, அது என்னது, பண வெள்ளம் தான் பனாட்டு என்கிற அந்த என்னும் அந்த பெயரை பெற்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதற்கு அமைந்திருக்கிறது. ஆக கொடி, காய், திரள், அட்டு என்று வெவ்வேறு சொற்கள் வெவ்வேறு நிலையில மாற்றம் பெறுகிறது. பனை என்கிற ஒரே நிலைமொழி இவ்வாறான பல்வேறு மாற்றங்களை பெறுவதை நம்மால் உணர முடிகின்றது. இன்னும் விரிவாக சிந்திக்கத்தக்க பல்வேறு கருத்துக்களை சான்றோர் பெருமக்கள் உரைகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் முறையாக பயின்று நாம் தெரிய வேண்டும் என்று சொல்லி, இந்த அளவுக்கு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் துணைநின்றமையை நெஞ்சார நினைந்து நிறைவு செய்வோம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.